வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கின்றேன். ஏதோ ஒன்றை உன்னிடம் சொல்ல நினைப்பதனால் தானே கந்தன் உன்னை தேடி வருகின்றேன். இது என்னுடைய அருளை பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் அல்லவா? அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாரையும் நெருங்கிவிடாத ஒரு விஷயம் இன்று இந்த கந்தன் என் மூலமாக உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில்? கந்தன் இருந்தும் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தோமானால் இங்கு பல பிரச்சனைகளும் பல துன்பங்களும் நிச்சயமாக உன்னுடைய சிந்தனைகளாலும் உன்னுடைய தெளிவில்லாத செயல்களாலும் ஏற்பட்டதுதான். அவசரத்தில் பேசிய வார்த்தைகளும் அவசரத்தில் நீ சொன்ன விஷயங்களும் மற்றவர்கள் மத்தியில் உனக்கு அவப்பெயரை தேடி கொடுத்திருக்கிறது. உன்னை இங்கு என்னவென்று யோசிக்காமல், உன்னுடைய சூழ்நிலைகளை என்னவென்று உணர்ந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னோடு தான் இருக்கின்றார்கள். நீ கண்கலங்கி நின்றாலும் கதிகலங்கி பேசினாலும் உன் மீது இரக்கம் கொள்வதற்கு யாருக்குமே இங்கு மனது இல்லை. உன்னை பார்த்து இங்கு யாருமே மகிழ்ச்சி அடைய ஒன்றுமே இல்லை. உன் கஷ்டங்களை கண்டு ரசிக்கிறார்கள். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை கண்டு உன் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை மேலும் மேலும் கொடுக்க நினைக்கிறார்கள். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நீ புரிந்து கொள், பிரச்சனைகள் இல்லாமல் இங்கு எவருமே கிடையாது. வாய்ப்பேச்சுக்கு சொல்லலாமே தவிர உண்மையில் எதுவுமே அப்படி நடப்பதில்லை. பிரச்சனைகளை பற்றியே சிந்திப்பதை விட்டுவிட்டு தீர்வுகள் பற்றி யோசிப்பது மிகவும் சிறப்பான காரியம். சுற்றி இருக்கின்ற விஷயங்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் பெற்றுவிடுவது நல்லதுதானே. கட்டாயம் ஒரு நாள் மாற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். மன வலிமை இருந்தால் போதும், எதையுமே உன்னால் கடந்து வர முடியும். உனக்குள் இருக்கின்ற மன வலிமை நிச்சயமாக உன் எதிர்கால எண்ணங்களை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தும். புயலுக்கு பின்னால் எப்படி அமைதி கிடைக்கின்றதோ அதுபோல போராட்டத்திற்கு பிறகு உனக்கு நன்மைகள் கிடைக்கத்தான் செய்யும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிரச்சனைகளை சந்திப்பதற்கு பெயர்தானே வாழ்க்கை. அப்படி பிரச்சனைகளே இல்லாமல் இந்த வாழ்க்கை சென்றுவிட முடியுமா? பிரச்சனைகளே இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியுமா? இனிமேல் எதையுமே எண்ணி பதற்றமில்லாமல் அமைதியாக சிந்தித்து பார். நிச்சயமாக உனக்கு தீர்வு கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் கடந்து போவது போல மீண்டும் உன் வாழ்க்கையில் வசந்தம் வரும். என் பிள்ளையே, அப்பன் நான் சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு என்னவென்று புரிகிறதா? உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. உனக்கு எல்லாவற்றையுமே தெரிவு செய்து கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கென்று அத்தனையும் தெளிவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும். என் பிள்ளையே, என்றோ ஒரு நாள் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எண்ணி இன்னமும் நீ கலங்குகிறாய். என் குழந்தையே, இன்று உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் போனது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள், இல்லாமல் என்பது முடிவு அல்ல, புதிய தொடக்கத்திற்கான இடைவெளி மட்டும்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே இல்லை என்று கலங்காதே. நம்பிக்கை வைத்து காத்திரு. நீ கேட்கும் அனைத்தும் இந்த கந்தன் என்னுடைய கரங்களிலிருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்க பெறுவாய். உன் பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த கதவுகளும் மூடப்படாது. நாளை
உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற இந்த கந்தன் நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த மனிதன்தான் உன் முகத்தை பார்த்து அழகாக இருக்கிறாயா இல்லையா என்பதனை எல்லாம் பார்த்து உன்னோடு பேசுகிறான். ஆனால் உன்னை படைத்தவனோ உன்னை பார்த்துதான் உன் மனதைத்தான் நேசிக்கிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றும் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு மிகச்சரியான புரிதலை என்றும் என்றென்றும் நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை என்னவென்று உணர்த்தி சொல்லும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா அதிசயங்களையும் சரியாக உணர்த்தி தந்திட வேண்டும் அல்லவா? அப்பன் முருகன் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கைகளையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் என்றும் என்றென்றுமே சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் இருக்கும் இந்த நொடி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடத்தப்படும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றோ ஒரு நாள் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு காயங்களை கொடுத்திட்டது என்பதற்காக இப்பொழுதும் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது. என்றோ பிரச்சனைகள் முடியும். எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். தெளிவில்லாத விஷயங்கள் உனக்கு மனத்தெளிவை கொடுக்கும். என்றுமே என்றென்றுமே நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ தெளிவுபடுத்துவாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த ஒரு சிக்கலும் உன்னை சிதைக்க வந்தது கிடையாது. அது உன்னை செதுக்க வந்தது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்தும் உன் அப்பன் நான் இருந்தும் நீ எந்த ஒரு தவறையும் இந்த வாழ்க்கையில் செய்து விடாதே. எதுவும் நடக்காது என்று நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதற்கான தீர்வு உண்டு என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். மனமுடைந்து நீ கதறுகின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் இங்கு ஒவ்வொருவரினுடைய இயல்பாக மாறிவிட்டது. நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் இந்த வாழ்க்கையில் எதையும் சாதிக்கின்ற துணிச்சல் கொண்டவர்கள். நேர்மை மிக மிக அரிது. அது உன்னிடம் இருந்தால் இழந்து விடாமல் இரு. இந்த நேர்மை அவ்வளவு சுலபமாக யாரையும் வந்து சேர்வது கிடையாது. உனக்குள் இருக்கும் பட்சத்தில் அதை நீ தள்ளிவிடாதே. தேடி போனதை இழந்து ஏமாற்றம் அடைவதும் தேடி வந்ததை தூர எறிந்து ஏளனம் செய்வதும் மனித வாழ்க்கையின் இயல்புகள். ஆக மொத்தம் இந்த மனிதனுக்கு தனக்கு கிடைத்ததன் அருமை தெரியாது என்றுதான் நான் சொல்கின்றேன். எப்பொழுதுமே தனக்கான அருமை என்னவென்று தெரியாத பட்சத்தில் நிச்சயமாக மற்றவர்களினுடைய அருமையை இவர்கள் கண்டுகொள்ளப் போவது கிடையாது என்பதனை நான் சரியாக புரிந்து கொண்டேன். எல்லா நிலையிலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு அந்த இடத்தில் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நீ காண வேண்டும். சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உனக்கு அது நன்மையை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். எந்நாளுமே உனக்கு நல்லதே நடக்கும். எந்நாளுமே உனக்கு நம்பிக்கையை பிறக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எதிலிருந்தும் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க இந்த கந்தன் நான் உனக்காக வருவேன் என்பதனை தெரிந்து கொள். எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் உனக்கானவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்ல நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். எதையும் யோசித்து நீ வருந்த வேண்டாம். இனி நான் இருக்கும் பொழுது உனக்கு மகிழ்ச்சி என்ற ஒன்று இனி தொடர்கதையாக மாறும் என்பதனை நான் உனக்கு உத்திரவாதம் கொடுக்கின்றேன். மனநிறைவோடு நீ செய்யும் செயல் ஒவ்வொன்றிலும் உனக்கான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றிற்குமான
அத்தனை நன்மைகளையும் தேடி கொடுத்த இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு எல்லாவற்றையும் தேடி கொடுக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.